தேனி தேவனாம்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட நபரை போலீசார் தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பழனிக்குமார். விவரங்கள் நிச்சயமாக அதாவது தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாண்டியராஜன் என்பவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனது கட்சிக்காரர் அளித்த புகாரின் தொடர்பாக காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி அன்றைய தினங்களில் காவல் நிலையத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகள் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மனு தாக்கல் செய்து அந்த காட்சிகளை கேட்டிருந்தார். அந்த காட்சி தற்பொழுது அவருக்கு கிடைக்கப்பட்ட நிலையில் அதனை ஆராய்ந்தது திடீரென்று பல அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் வெளியானது. அதாவது கடந்த ஜனவரி 14ஆம் தேதி என்று ஒருவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வரும் காவலர்கள் காவல் நிலையத்திற்குள் வைத்து லத்தியாலும் கால்களாலும் அவரை சரமாரியாக அடிக்கும் காட்சிகள் அந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவாகி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக விசாரிக்கையில் அந்த நபரானது தேவதானப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ் என்பதும் சம்பவத்தன்று பொதுமக்களுக்கு இடையூறு செய்து கொண்டிருந்ததாக கூறி அவரை விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்த இடத்தில் இந்த தாக்குதல் நடந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. நன்றி பழனிக்குமார் விவரங்களுக்கு.